ஒரு 35 வருஷமா ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருப்பேன். தமிழ்நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு, இந்தியா எங்கடா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்பேன். அந்த கம்பேரிசன் இப்போ ஆனால் இன்னைக்கு சென்னை தமிழ்நாட்டுடைய தலைநகரத்தில் ஒரு அருமையான போராட்டம் நடந்திருக்கு. இந்த போராட்டத்தை பாருங்கள். ஒன்றும் இல்லை, ராஜஸ்தான்லேருந்து வந்த ஒரு பனியா, ராஜஸ்தான் குஜராத்லேருந்து இங்கே சவுகார்பேட்டில் வந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு பனியா முதலாளி ஜிஎஸ்டி சரியாக கட்டலை. அதுக்கு ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதுக்கு வந்து உள்ள ஆய்வுக்கு போகிறாங்க. ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டிக்காரங்க வருவாங்க, ரைடு வருவாங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு பெனால்ட்டி போடுவாங்க, ஒரு ஃபைன் போடுவாங்க. இல்லை ரொம்ப விதிமீறல் அதிகமாக இருந்தால் டெம்பரரியாக அந்த பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளியர் பண்ண பிறகு ரிலீஸ் பண்ணி விடுவாங்க, இல்லை கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. இது சாதாரண ஆய்வு தான். ஆனால் அந்த ஆய்வு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வரலாற்று சிறப்பு மிக்க இது முறையில் திருமுருகன் காந்தி அரெஸ்ட் பண்ணுறது கூட இவ்வளோ பேர் வரல. எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க பாருங்கள். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பனியா முதலாளிக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்குது. எப்படின்னா, ஒரு பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பனியா முதலாளிகளும் சேர்ந்து வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா, இன்றைக்கி இந்த அலுவலகத்தில் இந்த ஒரு ஆய்வு நடந்து இது மாதிரி ஒரு இது நடந்துருச்சுன்னா நாளைக்கு நம்ம அலுவலகத்துக்கும் வருவாங்க. இது ஒரு வழக்கம் ஆகிடும். இந்த இடத்துலையே அதிகாரிகளையும் இந்த இலாக்காவையும் தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுகார்பேட்டுக்குள்ளேயே வரவிட கூடாதுங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு தைரியம். தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளை வந்து கை வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படி அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் இருந்தேன், நான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் லட்டி எடுத்து வெளுத்து வாங்கியிருப்பேன். ஏன்னா ஒரு அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறான். செடிஷன் மேட்ரு எடுத்து அடிச்சேன்னா திரும்பி நான் அடித்தாலும் அடியை வாங்கிட்டு வந்துடுவேன். வந்துட்டு நாளைக்கே அங்கே ஒரு 144 ஆர்டர் வாங்கிட்டு வந்து அந்த மொத்த ஏரியாவை சீல் பண்ணி இவங்க பண்ண பிஸ்னஸை சீல் பண்ணி அந்த சவுகார்பேட்டையை ஒரு வழி பண்ணியிருப்போம். ஃபுல்லாக ஆர்மி இறக்கிருக்கணும் சவுகார்பேட்டுக்குள்ளே. ஆனால் இவனுக்கு என்னமோ பயந்துக்கிட்டு கோடாத்தனமாக என்னமோ அப்படியே பொத்திக்கிட்டு வெளில வர்றானுங்க. ஏன்னா இதுவே ஒரு மக்களாவோ ஒரு மாணவர்களாவோ தமிழர்களாவோ எங்களுடைய விவசாய நிலத்துக்கு ஒரு பிரச்சனைனா வந்து துப்பாக்கி கொண்டு வந்து இறக்குறான், துப்பாக்கி கொண்ட படையை கொண்டு வந்து இறக்குறான். ஆனால் இங்கே பனியாக்கள் இவ்வளோ தூரம் அராஜகம் பண்ணும்போது போலீஸ்காரனுங்க அப்படியே ஐயோ எங்களை விட்டுருங்க யானு அப்படியே பொத்துனாப்புல வெளியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா, கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றியா? இதில் என்ன ஒரு கொடுமைனா, இங்கே தமிழ் மக்களும் இதில் பெருதளவில் இந்த இவங்களை போய் குண்டாயுசத்தில் ஈடுபடுறாங்க இந்த பனியா முதலாளியை காப்பாற்றுறதுக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இவன் வந்து 1000 கோடி கருப்பு பணம் வச்சிருக்கான். அவன் அதுக்கு அதில் ஒரு 10% ஏதோ ஒரு மாட்டி இருக்குது, அதுக்கு ஒரு பெனால்ட்டி கட்டி அவன் தப்பிக்க போகிறான். இதுக்கு இவ்வளோ உதவிட்டு பொங்கிட்டு வர்றானுங்க. அவன் இந்த தொழில்னா 10 தொழில் பண்ணுவான். இங்கே ஊர்னா அடுத்த 10 ஊரில் போய் வேலை பார்ப்பான். அவனுக்கு இது தாய்நாடு கிடையாது. இவங்கெல்லாம் வந்து 70 80களில் வந்தவன் தான். ஆனால் இங்கேயே பிறந்து பிழைக்க வழி இல்லாமல் வாழ வழி இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல வீடு கட்டிக்கிட்டு வாழ்கிறாங்கல்ல நம்ம தமிழ் மக்கள். அந்த தமிழ் மக்கள் அவருடைய வீடுகளை இந்த கடந்த 3 மாசத்துல எத்தனை இடத்துல இடிச்சு தள்ளுறாங்க. அந்த மக்கள் துடிக்கிறாங்க. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருட கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். இருக்க வீடு இல்லைங்க, என்ன தெருவில் கொண்டு போய் விடுறாங்கன்னு. ஒரு மக்கள் அவங்க வாழ்ற வீட்டை இடிச்சு தெருவில் விடுறது ஒரு அரசாங்கமா? இதுக்குதான் இந்த அரசாங்கம் இருக்குதா? இதை ஏன்டா நீங்க இவ்வளவு தூரம் கூட்டம் கூடி கேட்கல? இன்னைக்கு அந்த வீட்டை இடிக்க விட என் வீட்டை இடிப்பாங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு தோணல. பார்த்தீங்களா? என்னமோ 4 பனியாக்காரன் வர்றான், காசு கொடுக்குறான்றதால போய் கூட்டமா அவனை போய் காப்பாற்றுறதுக்கு ஓடுறோம். ஆனா ஒரு ஏழைகளுடைய வீடு வந்து அங்க இடிக்கப்படுது. அதுக்கு போலீஸ் இந்த அதிகாரிகளையும் சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஒரு பிசினஸ்ல ஃப்ராட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அவங்க பொத்தனாப்புல பொறுமையா போயிட்டு கூட்டம் கூட்டிட்டாங்க சார், நாங்க இன்னொரு நாள் நாங்க ஆய்வு பண்ணிக்கிறோம் சார் வெளியே வந்துருவோம். அதுவே ஒரு வீட்டை இடிக்கணும், ஒருத்தனை தெருவில் இழுத்து விடணும்ன்றப்போ இந்த மாநகராட்சி அதிகாரிகள், இந்த உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், போலீஸ்காரங்க அப்படியே வெறித்தனமா வேலை பார்ப்பானுங்க. அந்த ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை மேலும் ஒடுக்கிறதுலையும் நசுக்கிறதுலையும் இவங்களுக்கு என்னமோ இவனுங்க தான் என்னமோ பிறந்ததுலேருந்து என்னமோ அரிஸ்டோக்ராட் பரம்பரை மாதிரி வந்து வேலை செய்வானுங்க. விடவே மாட்டானுங்க. எவ்வளோ கெஞ்சினாலும் அந்த மக்கள் ஐயோ எங்கள் வீடையான்னு எவ்வளோ கெஞ்சி அழுதாலும் வேகமாக போய் அதை எப்படியாவது புல்டோசரை வச்சு இடிப்பான். அது ஒரு புல்டோசர்காரன் அதில் வேலை பார்ப்பான். அந்த புல்டோசரை ஓட்டுறானே அவன் வீடும் இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். நாளைக்கு அவன் வீடும் இடிப்படும். அது அவனுக்கு தெரியாது. இது
அந்த மாநகராட்சி அதிகாரியும் இது மாதிரி ஒரு பின்புலத்துல தான் வந்திருப்பான் சமூக நீதி மூலமா. ஆனா அவனுக்கும் இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இதுதான் அரசு வந்து மனிதர்களை பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க வேலை பார்ப்பாங்க. ஒருத்தன் அதாவது ஒரு கோர்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க வந்துட்டு கேட்டா, எத்தனை கோர்ட் ஆர்டரை நீ முதல்ல மதிக்கிற? காவேரி மேலாண்மை மானியம் உனக்கு தண்ணி திறந்து விட்டுற சொல்லிச்சு, நீ போய் தண்ணி திறந்து விட்டாங்களா அவங்க? அந்த கோர்ட் ஆர்டர் முதல்ல மதிச்சிங்களா நீங்க? உனக்கு கூட்டணி கட்சி இருக்குங்கிறதுனால உன்னுடைய ஆட்சி இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி நடக்கிறதுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்ப அங்கெல்லாம் உனக்கு கோர்ட் ஆர்டர் பிரச்சனை கிடையாது. ஆனா அதே கோர்ட் ஆர்டர் இந்த வீட்டை இடிக்கணும்னு போனா உடனே வேக வேகமா அந்த கோர்ட் ஆர்டருங்கிறது பாத்தீங்கன்னா உண்மையிலே கோர்ட் வந்து எதுக்கும் கண்டெம்ட் ஆக்ஷன் ப்ராப்பரா எடுக்கிறதே கிடையாதுங்க. நார்மலா ஒரு இடத்த அளக்கிறதுக்கு சர்வேருக்கு பணம் கட்டி வச்சு அவன் வரவே இல்லை. 2 வருஷம் கழிச்சு கோர்ட் ஆர்டர் போட்டு சர்வே பண்ண சொல்லி அவன் அப்பவும் அளக்க வரல. அவன் கோர்ட் ஆச்சு மயிலாச்சு அவன் சர்வேயர் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கண்டெம்ட் ஆக்ஷன் எடுக்கிறது கோர்ட்டு முன் வரல. இப்போ கண்டெம்ட் அவங்களுக்கு இது பெட்டிஷன் கோர்ட்டில் போடணும்னா முதல்ல இவருக்கு நோட்டீஸ் அனுப்பணுமா? ஏன் இவர் வந்து கோர்ட்டை மதிக்க மாட்டாராம்? அதை நீ மதிக்க மாட்டேன்னு இவர்கிட்ட சொல்லிட்டு தான் கோர்ட்டுக்கிட்ட போய் சொல்லணுமா? நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்பவும் அவர் மதிக்கலன்னு. ஏன் கோர்ட்டு சொல்லும் போது அவனுக்கு அதை செய்யணுன்ற ஒரு இது கோர்ட்டுக்கு உணர்வு இல்லையா அவங்க மதிக்கலன்ட்டு? நான் ஆரம்பிச்ச பாயிண்ட்டுக்கு வர்றேன். எங்கெங்கேயோ இந்தியா போயிட்டு இருக்கு, ஆனால் தமிழ்நாடு எங்கடா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்திய லெவலில் ஒரு முக்கியமான மத்திய அமைச்சரை பதவி விலக வச்சிருக்காங்க. மாணவர்கள் போராட்டம் இந்தியா பூரா, தமிழ்நாட்டில் கிடையாது. இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? FDFS ஷோ பார்த்துட்டு FDFS வைப் பண்றாங்க. ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாவாக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நான் கிடையாது. நான் முதல்ல தீவிர மனசாங்க நேத்து FDFS பார்க்க வந்திருக்கேன். அதே வைப்பு தான் அவங்களும் பண்றாங்க. ஆனா அவங்க போராட்டத்தில் பண்றாங்க, ஆக்கப்பூர்வமா பண்றாங்க. இவனுங்க வந்து நீ போராடாத, நீ வந்து வீட்டில் உட்காந்துக்கோ, நீ உன் வீட்டை அடிச்சாலும் நீ மூடிட்டு உட்காருன்றதுக்கு இவனுங்க வைப் பண்றாங்க. வைப்லயே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் வைப்பா இருக்குது. இந்த சினிமாக்கார நாயங்களை சும்மா சொல்ல வேணாம். இதே காட்சி இப்ப பேசிட்டு இருக்கோம்ல இந்த சவுகார்பேட்டை, இதே காட்சியை வந்து சினிமாவில் எடுத்தாங்க. தானா சேர்ந்த கூட்டம் சூர்யா படத்துல. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த வேலையை இந்த தொழில் பண்ணி அதுல ஃப்ராடு பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கண்டுபிடிக்க வரக்கூடிய அதிகாரிகளை ரவுடிங்களை வச்சு மிரட்டி அடிக்கக்கூடிய வேலை யார் பண்றதா காமிப்பாங்கன்னா முஸ்லிம்ஸுகள் பண்றதா காமிப்பாங்க. ஏன்னா இவன் சினிமாக்கார நாயங்களுக்கு இதே வேலை. அவங்களுடைய வெறுப்பை தூண்டி வாழ்றதான அவங்களுடைய புத்தி. இப்போ நாடு எந்த டியூன்ல இருக்குது? இந்துத்துவ டியூன்ல இருக்குது. அந்த இந்துத்துவ டியூனுக்கு ஏற்ற மாதிரி முஸ்லீம்கள் மேல வெறுப்பை இது பண்றதுக்காக முஸ்லீம்கள் வந்து ஃப்ராடு பண்ணி பிசினஸ் பண்றாங்களாம். அதை கண்டுபிடிக்க வர அதிகாரிகள் ரவுடி வச்சு அடிக்கிற மாதிரி தானே சேர்ந்த கூட்டத்தில் காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்ன நடக்குது? இந்த ஃப்ராடை பண்றது பனியா. அதை காட்டுறதுக்கு இவங்களுக்கு துப்பு கிடையாது. ஏன்னா அவன் தானே இவன் படத்துக்கு ஃபைனான்சியர் முதலாளி. இவனுடைய அம்பானி அதானி தானே இவனுடைய முதலாளியும். அதனால இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வெறும் மத்திய அமைச்சரோட நிக்கல. அடுத்து இப்போ வந்து வெறும் 22 லட்சம் மாணவர்கள் வருஷத்துக்கு நீட் எழுதுறாங்க. ஆனா 140 கோடி பேர் இந்த நாட்டுடைய நீதித்துறையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீதித்துறையில எத்தனையோ வழக்குகள் தன்னுடைய கடைசி உரிமையை ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 32 வச்சு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு போன மக்களுக்கு நீதி வழங்கப்படலை. அவங்களுடைய வழக்குகளே எடுக்கப்படலை. எத்தனையோ நீதிமன்றங்களுக்கு போதிய நீதிபதிகள் இல்லை, நியமனம் செய்யப்படலை. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 75 நீதிபதி இருக்கணும், வெறும் 45 நீதிபதி இருக்காங்க. 30 நீதிபதி இல்லை. இந்த 30 நீதிபதி நியமிக்காம என்ன கிழிக்கிறாரு இந்த கிரண் ரிஜிஜு, என்ன கிழிக்கிறாரு இந்த தலைமை நீதிபதி அப்படின்னு இப்போ சிஜேபி பார்ட்டி அடுத்து நீதித்துறையை ஒரு வழியா வந்துட்டாங்க. இந்த சிஜேபி பார்ட்டி ப்ரொடெஸ்ட் நடக்கும் போதே நான் சொன்னேன், இதை விட முக்கியமானது நீதித்துறையில் இருக்கக்கூடிய கரப்ஷன் தான் அப்படின்னு. ஏன்னா இந்த சிஜேபி பார்ட்டின்றது உருவானதே இவங்களுக்கு பேர் வச்சதே தலைமை நீதிபதி தான். அதனால நீதித்துறையை இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் முதல்ல சொன்னேன். அதுக்கு நம்ம குறுக்கு சால் ஓட்டுற, நீ உனக்கு உன் இன்டென்ஷனை சொல்ற, நீ அட்வொகேட் இருந்துட்டு அதுக்காக பேசுறேன்றாங்க. கிடையாது. உண்மையிலே நான் மக்கள் பாதிக்கப்படுறது உங்களுக்கு டிமார்டேஷன்ல இருந்து, நீட்ல இருந்து, காவிரி பிரச்சனைகள்ல இருந்து, பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்ல இருந்து, எல்லா எலக்டோரல் பாண்ட்ல இருந்து, சிஏஏல இருந்து எத்தனையோ விஷயங்கள்ல மக்களுக்கு முக்கியமான அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய ஃப்ராடுகள்ல இருந்து எல்லாத்துக்குமே நீதி வழங்காம இருக்கிறது நீதித்துறை தான். நீதித்துறை தான் முதல் சுத்தரிக்கப்பட வேண்டியதுன்னு முதல்ல நான் சொன்னேன். இப்போ அந்த வழியை எடுத்துருக்காங்க சிஜேபி பார்ட்டி. தமிழ் மக்களுக்கு கொஞ்சமாவது உணர்வு டேஷ் இருந்துச்சுன்னா மரியாதையா சிஜேபி பார்ட்டியை ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுடைய அடுத்த கட்ட அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு உடன் நில்லுங்க, தோள் கொடுங்க. நன்றி, வணக்கம்.